யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன எபிசோட்ல வாழ்க்கையும் வசனமும், லைஃப் அண்ட் ட்ரூத் டைனாமிக், அதாவது ஒருவரை உருவாக்கும் பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளையை நாம் வளர்த்து விடுவதற்கு வசனத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும். வசனம்தான் ஒரு மனிதனை கட்டும் உருவாக்கும். ஆனால் அந்த வசனம் நல்ல தாக்கத்தை கொண்டு வருவதற்கு ஒரு ஜீவியம், லைஃப், அந்த வசனத்தின்படி வாழ்ந்தவர்களுடைய லைஃப்பை பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல தாக்கத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொண்டதை குறித்து நான் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது, when I look back at my life, நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் நிறைய ஆண்டவர் முறையாக படிக்கிறதற்கு எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பைபிள் காலேஜில் ஒரு 3 ஆண்டுகள் படிக்கவும், அதற்கு முன்பாக ஒரு 3 மாதம் படிக்கவும் எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்கவும், அநேக முகாமிலே கலந்து கொண்டு, மாநாட்டிலே கலந்து கொண்டு, லெக்சர்ஸை, சொற்பொழிவுகளை கேட்கிறதற்கு எனக்கு தருணங்கள் கிடைத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அதில் வேல்யூ இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அதிகமாக பாதித்த நேரங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு, நான் வளருவதற்கு எனக்கு ட்ரிகர் பாயிண்டாக இருந்த நேரங்களை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, அல்லது மோமெண்ட்ஸை நான் சற்று பின்னிட்டு பார்க்கும் பொழுது, நான் ஒரு லைஃப்பை பார்க்கும் பொழுது தான் அதிகமாக நான் பைபிள் படிக்க ஆரம்பித்தது. நன்றாக பைபிளை எப்பொழுதும் வாசித்து கொண்டே இருக்கிற ஒரு அண்ணன், நான் ரட்சிக்கப்பட்டு சபையில் வளர்ந்து வரும் பொழுது எப்பொழுதும் பைபிளை வச்சுக்கிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் அவர் எனக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டார், ஆனால் அவ்வளவு படிப்பார். நான் போகும் பொழுது, நான் மூத்த விசுவாசியாக இருக்கிறதுனால அவரை விட ஒரு 1 year 1.5 years நான் அஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேத். என்கிட்ட டவுட் கேட்பார். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, இட் வுட் பி எம்பாரசிங். ஸோ அவருடைய அந்த டிலிஜென்ட் ஸ்டடி அண்ட் சீக்கிங் கிளாரிஃபிகேஷன், அது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அவர் என்னுடைய வேத வாசிப்பின் ஒழுக்கத்திற்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. ப்ரேயர் லைஃப், எப்படி நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். சபையிலே சில மூப்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் வருஷத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை, சம்டைம்ஸ் ஈவன் மோர் தென் தேட், 3-4 நாள் உபவாசம் எடுத்து அவர்கள் ஜெபிக்கிறதற்காக போவார்கள். அப்படி போகும் பொழுது எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தது. அவர்களோடு கூட போய் ஜெபிக்கும் பொழுது பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். த இம்பேக்ட் தட் இட் ஹேட் ஆன் மீ, கண்டு நான் கற்றுக்கொள்வது. நேற்றைய தினத்தில் இயேசு வானவர் செய்யவும் உபதேசிக்கவும் என்று பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரிகள் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லும் பொழுது, கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் எப்படி பிரசங்கிக்காமல் இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறதை சொன்னேன். பவுல் தெசலோனிக்கேயிலே இருந்த விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருந்ததை சொன்னேன். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் மகதோனியாவில் இருக்கிற விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறதை மேற்கோள் காட்டினேன். த இம்பேக்ட் ஆஃப் லைஃப்,
வேர்ட் இன்கார்னேட். வார்த்தை மாம்சமாகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதே போல ஒவ்வொரு சத்தியமும், எவ்ரி ட்ரூத், இஃப் இட் கேன் பி ஃப்ளெஷ்ட் அவுட், வார்த்தை மாம்சம் ஆகிற காரியங்கள் எவ்ரி டைம் டிசைபிள் மேக்கிங்ல இருந்தா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு வல்லமையா இருக்கும். சொல்லுவார்கள், வார்த்தையை விட வாழ்க்கைக்கு துனி அதிகம். The sound, the volume of life is greater than words. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு அந்த சத்தம் அதிகம். பிரியமானவர்களே, this brings us a challenge. நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருந்தால் எவ்வளவு முன்மாதிரியாக வாழ வேண்டும். வளருகிறவர்கள், நீங்கள் முன்மாதிரியாக வசனத்தின்படி வாழுகிறவர்களை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து இன்றைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டப் போகிறேன். நேற்றைய தினத்தில் சொன்னேன், பவுல் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று தைரியமாக சில இடத்துல சொல்றார். That is great confidence. But he very quickly qualifies and says, even as I follow Christ. கவனிங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Corinthians chapter 11 and verse 1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிறவர்கள் அநேகர் தேவை. நல்ல தாக்கத்தை நாம் ஏற்படுத்துவதற்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஏராளமான இடத்துல பவுல் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians 4:16. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Thessalonians chapter 1 and verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Galatians chapter 4 and verse 12. சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கலாத்தியர் 4:12. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Philippians chapter 3 and verse 17. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். வசனத்தின்படி வாழுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். 2 Thessalonians chapter 3 verse 7 and verse 9. இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். I wish we have leaders like this more. 9ஆம் வசனம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். We were very very careful to live a life of example. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுவதற்கு நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார்.
பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக வைத்தது மாத்திரமல்ல, பவுல் தீமோத்தேயுக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு, தம்பி நீயும் முன்மாதிரியாக இருக்கணும்டா. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம். 1 Timothy chapter 4 verse 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு let no man despise your youth. அப்படி டிஸ்பைஸ் பண்ணாமல் இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? நீ டிமோத்தி, you are a young leader. என்னை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி விசுவாசிகள் ஒருவேளை உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். I am a senior leader in the church. நான் இந்த சபையை ஆரம்பித்தவன். எனக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் மக்கள் கொடுக்கிறது உனக்கு ஒருவேளை கொடுக்க மாட்டாங்க தம்பி. பட் யூ நோ வாட், நீ என்ன பண்ணணும்? விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இருக்க ஆரம்பிச்சின்னா யூ வில் ஸ்டார்ட் கெய்னிங் ரெஸ்பெக்ட். அவர் சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. உன்னுடைய ஏஜ் உனக்கு ஒருவேளை அந்த லெவரேஜை கொடுக்காமல் இருக்கலாம் தம்பி. பட் யூ நோ வாட், இஃப் யூ லிவ் அ லைஃப் ஆஃப் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு ஓவர் கம் தட் பேரியர். நீ அந்த தடையை நீ கடந்து செல்ல போகிறாய். கவனிங்க அந்த வசனத்தை. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு let no man despise your youth. நீ என்ன செய்யணும்? அதற்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் 6 காரியம். விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. Be an example to believers, Timothy, so that your leadership credibility is established and leverage taken. உன்னுடைய தலைமைத்துவத்திற்கு ஒரு அக்செப்டன்ஸும் அதோடு கூட நீ அதனாலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு உனக்கு அந்த ஒரு செல்வாக்கம் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் மாதிரியாக வாழ்ந்தார். Paul lived an exemplary life which served as an inspiration for his own disciples and the churches that he planted. என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? லைஃப் அண்ட் ட்ரூத் டைனாமிக். வசனம் தான் முக்கியம். Definitely word is very important, but when the word is fleshed out with life example, the impact that it can have is huge. Amen. ஸோ திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏராளமான வசன குறிப்புகளை நான் இன்றைக்கு கொடுத்தேன். பவுல் எப்படி தைரியமாக என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். தீமோத்தேயுவுக்கு அந்த எக்ஸார்டேஷனை எப்படி கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு சீஷர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தார், ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். நல்ல கவனிங்க, ஒரு மாதிரியாக இருக்கணுமே தவிர ஒரு மாதிரி இருந்துடக்கூடாது. சரியா? You must be an example, not a specimen. Can I repeat? You can be an example and you should be an example but not be a specimen. ஒரு மாதிரியாக இருக்கணும், ஒரு மாதிரி இருந்துடக்கூடாது. ஆமென். Praise God. வாலிபர்கள் சபையில் முன்மாதிரியாக இருந்துட்டா எப்படி இருக்கும்? நான் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. என்னுடைய ஓன் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சபையில் வந்த சில ஆண்டுகளுக்குள்ளேயே என்னை யூத் லீடராக பாஸ்டர் போட்டார். அதாவது கண்ணு தெரியாதவர்கள் வாழுகிற நாட்டில் ஒத்த கண்ண ராஜா. சொல்லுவாங்க தெரியுமா? கேட்டிருக்கீங்களா பழமொழி?
அது மாதிரி ஏதோ அந்த நேரத்தில் சபை வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு சின்ன சபையாக இருந்த நேரத்தில் என்னத்தை பார்த்தாரோ தெரில, பாஸ்டர் என்ன யூத் லீடராக போட்டார். என்ன செய்யறதுன்னு தெரில, பயம்தான். எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் ஒரு சில வாலிப சகோதரர்களாக கூடி ஒவ்வொரு வாரமும் 2 முறை மீட் பண்ணுவோம். பிசைட்ஸ் சர்ச் ஆக்டிவிட்டீஸ், சர்ச்சில் இருந்து ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, சர்ச்சில் இருந்து தெரு பிரசங்கம், சர்ச்சில் இருந்து இல்லை பல நிகழ்ச்சிகள், ஆராதனை, பைபிள் ஸ்டடி இதெல்லாம் இருக்கும். இது போக ட்வைஸ் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஃபார் டைம் ஆஃப் ஃபெல்லோஷிப், அப்புறம் சனிக்கிழமை இரவு 3 மணி நேரம் ஜெபத்திற்காக நாங்கள் மீட் பண்ணுவோம். அப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது சபை விசுவாசிகளுடைய எல்லாருடைய பிரச்சனை ஒவ்வொன்றாக எழுதி 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 நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு, அப்புறம் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டவர்கள், கடனில் இருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஒரு புக்கு போட்டு நாங்கள் ஒரு 15 பேர் சகோதரர்கள் நாங்கள் கூடி இரவு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கிருபையாக இறங்கி பல காரியங்களிலே அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அது சபையிலே பரவ ஆரம்பித்தது. இந்த வாலிபர்கள் சபையில் ஜெபம் பண்ணி அதற்கு பதில் வந்தது என்று சொல்லி காணிக்கை பெட்டியில் ரெகுலராக விசுவாசிகள் வாலிபர் ஜெபக்குழுவுக்கு ஜெப விண்ணப்பம் என்று சொல்லி மக்கள் போட ஆரம்பித்தார்கள். பாஸ்டர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு, தம்பி உங்களுக்கு தான்ப்பா அனுப்பியிருக்கிறாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு. ஸோ அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டையும் நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்த ஒரு வாலிபர் கூட்டம். சபையிலே எந்த ஊழியமாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் நாங்கள் போய் நிற்போம். நாங்கள் ஒரு 10-15 பேர். ஸோ அதனால் சபையில் உள்ள மூப்பர்கள் கூட சில நேரத்தில் எங்களை பார்த்து, தம்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் 2-3 பேர் போய் ஜெபிக்க முடியுமா என்று தைரியமாக கேட்பார்கள். அப்படி பல முறை நாங்கள் செய்திருக்கிறோம். பாஸ்டர் எங்களை நம்பி பல இடத்துல செல் குரூப் நடத்துறதற்கு, செல் குரூப்னால் அந்த நாட்களில் ஒரு ஏரியா காஸ்பல் மீட்டிங் மாதிரியே, மினி மீட்டிங் மாதிரியே மொட்டை மாடியில் இல்லைன்னா வீட்டு முத்தத்தில் அப்படியே எல்லாரும் அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு மினி காஸ்பல் மீட்டிங் மாதிரியே நடக்கும். ஆல்மோஸ்ட் ஃபார் 2 to 3 years, வீக்லி 4 to 5 days நான் அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி கொண்டு வந்தேன். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய லீடர்ஷிப் கிரெடிபிலிட்டி அண்ட் உன்னுடைய லீடர்ஷிப்புக்கான லெவரேஜ் உண்டாகணும்னா, உன்னுடைய தலைமைத்துவத்திற்கு செல்வாக்கு உண்டாக வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ளுதல் முதலாவது வர வேண்டும் என்றால், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு. பவுல் மாதிரியாக இருந்தார், தீமோத்தேயுவையும் மாதிரியாக இருக்க சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகேன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக நீ என்ன பண்ணணும், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறது மட்டும் இல்லை தம்பி, என்கிட்ட இருந்து எதெல்லாம் நீ கேட்டியோ அதெல்லாம் நீ என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு நீ போதிக்கணும். எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீ போதிக்கணும் தெரியுமா? நீ உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. அப்படின்னா நீ யார்கிட்ட ஒப்புவிக்கணும்னா, மற்றவர்களிடத்துல போதிக்கத்தக்க மனுஷன். The chain must continue. The life and truth chain must continue. வாழ்க்கையிலே இருக்கிறதான நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய அந்த வசன வெளிப்பாடுகளும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரியல் லைஃப். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பவுல் கடைசியாக எபேசுல இருக்கிறதான மூப்பர்களை அழைத்து எருசலேமுக்கு போகிறதற்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 20:20, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை.
Paul shared everything that he knows to the elders in Ephesus, where he stayed for 3 years. கடைசியா பார்த்து சொல்றாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அப்புறம் 26ஆம் வசனம், Acts 20 and verse 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், whatever I know I have shared with you. பிரியமானவர்களே, passing on the truth. வசனம், passing on the revelations that God has given, passing on the learnings that we have learned in life based on the word of God. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், John chapter 15 and verse 15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். Whatever I have received from the Father, I have taught you. பிரியமானவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகிற திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை எங்கள் பைபிள் காலேஜில் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று நடக்கிறது. பைபிள் டைம்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். வேதத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு வேதாகம காலமும் கலாச்சாரமும் என்ற தலைப்பிலே ஒரு டீச்சிங் இருக்கிறது. மாத்திரமல்ல, மாலை வகுப்புகள் ஒரு 7 நாளுக்கு இருக்கிறது. அப் டு August 4th. இந்த 26th ஜூலை 26 ஆகஸ்ட் 4 வரைக்கும் ஈவினிங் கிளாஸஸ், பைபிள் சர்வே, முழு வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கண்ணோட்டம். நல்ல ஒரு அண்ணன், பைபிளை எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிற ஒரு அண்ணன், ஷெல்டன் ஜான்சன் என்ற ஒரு அண்ணன், அவர்கள் போதிக்கிறார்கள். யூ கேன் சைன் அப். கீழே பார்க்குற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் வில் பி நாட் ஜஸ்ட் லேர்னிங், இட் வில் பி லைஃப். பிகாஸ் திஸ் மேன் டஸ் இட். லைஃப் அண்ட் ட்ரூத் டிரான்ஸ்ஃபர். பைபிளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பரந்த கண்ணோட்டம், பைபிள் சர்வே ப்ளஸ் பைபிள் டைம்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், வேதாகம காலமும் கலாச்சாரமும். பைபிளை எப்படி புரிந்து கொள்வது? பைபிள் உங்களுக்கு புரியாமல் இருக்குதா? These 2 subjects will help you. Contact us for more details. It's a degree program, but you can also do it as a separate course. Amen. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில பங்கெடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பிரசன்னராய் இருந்து இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்பட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ லார்ட் ஃபார் தி ரிச்னஸ் தட் இஸ் தேர் இன் யுவர் வேர்ட். எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான சத்தியத்தை வசனத்தில் நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் நடக்கப் போகிற வேதாகம கண்ணோட்டம், பைபிள் ஸ்டடி, வேதாகம காலமும் கலாச்சாரமும் டீச்சிங் டைம், அதில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த இரவு நடக்கிறதான வேத பாடம், பைபிள் ஸ்டடி, வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். நேயர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்கள் கிருபையினாலே நிரப்புவீராக. அற்புதத்தின் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து எங்களை மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. நாளை தினத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். சென்னையில் ஹார்வெஸ்ட் திருச்சபை மூலம் 1999ஆம் ஆண்டு துவங்கி ஒவ்வொரு ஆண்டும் குறுகிய கால ஊழியர் பயிற்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 22 ஆண்டுகளாக 1000க்கும் அதிகமான மாணாக்கர் பயின்று இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் கனி நிறைந்த ஊழியம் செய்து வருகின்றனர். 25க்கும் மேற்பட்ட பாடங்கள் 3 மாத காலத்திற்குள் கற்றுத்தரப்படுகின்றன. இந்த பள்ளியின் சில சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஊழியர்கள் மூலம் போதனை, அச்சடிக்கப்பட்ட போதனை குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில்,
தரமான வகுப்பறை சூழ்நிலை, இரு பாலரும் தங்கி படிக்கும் ஹாஸ்டல் வசதி, ஊழிய அழைப்பை புரிந்து கொள்ள நடைமுறை ஆலோசனை. இத்துடன் ஊழிய அழைப்பு உள்ளவர்களுக்கு படித்து முடித்தவுடன் தேவைப்பட்டால் ஊழிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ரட்சிக்கப்பட்ட எந்த வயதினரும் சேர்ந்து படிக்கலாம். பதிவு மற்றும் விவரங்களை பெற உடனே எமது அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9382894411. குறைந்த இருக்கைகளே உள்ளன. உங்கள் இருக்கைக்கு முந்துங்கள். இது ஒரு 12 வார ஜீவியமாற்ற பயிற்சிக்கான அருமையான வாய்ப்பு. இன்றே பதிவு செய்யுங்கள்.